கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்களோடு நேரலையில் யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக்கில் ஆராதனையில் இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்ததாமே நம் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களில் தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் நோக்கி நாம் பார்ப்போம். இந்த கால வேளையில் கர்த்தர் ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவர் நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவரே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஐயா, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருந்திருக்கிறார். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருந்து அடைக்கலமாய் இருந்து பலனாய் கூட இருந்து துணையாய் கூட இருந்து கடந்த நாட்கள் முழுவதும் நீர் எங்களை வழிநடத்தி வந்திருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, எல்லா சூழ்நிலைகளும் கர்த்தர் நீர் ஆண்டவரே உம்முடைய கரம் எங்களுக்கு ஆண்டவரே உறுதியாயிருந்து வழிநடத்தி வந்ததே. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, ஏகோவா ராஃபா சுகத்தின் மேலே சுகத்தை தந்து, ஏகோவா சம்மா ஆண்டவரே வெற்றியின் மேலே வெற்றியை தந்து, தேவையின் மேலே தேவைகளை கர்த்தர் நீர் எங்களுக்கு சந்தித்து எங்களை ஆசீர்வாதமாய் எங்களை திருப்தியாய் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே நல்வழியில கர்த்தர் நீ நடத்தி வந்தீரே. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆவியானவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். வற்றாத நீரூற்றை போலவும் வளமிக்க தோட்டத்தை போலவும் இருக்க கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருந்தீரே. ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாக ஆண்டவரே கடந்து சென்றதே. ஆண்டவரே, கோணனான வழிகளை கர்த்தர் நீர் மாற்றி எங்களுக்கு செம்மையான வழிகளை கர்த்தர் நீர் உண்டு பண்ணி எங்களை வழி நடத்தி வந்தீரே. ஆண்டவரே, உம்முடைய நேச கரம், உம்முடைய பாச கரம், உம்முடைய வழி நடத்துதலின் கரம் எங்களுடைய வலது கரத்தை பிடித்து வழி நடத்தி வந்ததே. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, இந்த கால வேளையில ஆராதனையை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு பகுதியையும் ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவரே, என் தேவனாய் கர்த்தர் ஆண்டவரே பாடல் பகுதிக்காய் ஸ்தோத்திரம், ஆராதனை பகுதிக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொரு பாடல்களுமாய் ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்தின் உயர்த்துவதற்கு கர்த்தர் நீர் விருப்பங்களை உண்டு பண்ண முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனை வேளையில நீ செய்த எல்லா நன்மைகள் நினைத்து, நீ செய்த எல்லா அற்புதங்களை நினைத்து, நீர் வழி நடத்தி வந்த வழிகளை நாங்கள் நினைத்து ஆண்டவரே வாஞ்சையோடு ஆராதனை செய்ய இன்னும் மோடு இருக்கிற உறவுல வளர கர்த்தர் நீர் ஆண்டவரே உடைய பரிசுத்த வல்லமின் பிரசன்னத்தை கர்த்தர் நீர் எங்கள் மேல் ஊற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, நாங்கள் இருக்கிற இடங்களில் ஆவியானவர் நீ இறங்கி வந்து நீர் எங்களை முழுவதுமாய் நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என் தேவனாய் கர்த்தர் எல்லா ஜெபங்களை கர்த்தர் கேட்டு அதை தள்ளாதபடிக்கு அத்தனை ஜெபங்களுக்கும் வெளியேற பெற்ற அற்புதங்களை செய்கிற தகப்பன் நீர். ஆண்டவரே, எல்லா ஜெபங்களை கர்த்தர் கேட்டு வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய வார்த்தை எங்களோடு இடைப்படட்டும். ஆவியானவரே, உடைய வார்த்தை இடைப்படட்டும். ஆவியானவரே, வருத்தத்தோடு கலக்கத்தோடு போராட்டத்தோடு நிந்தையோடு நெருக்கத்தோடு துக்கத்தோடு கண்ணீரோடு இந்த ஆராதனை வேளையில தேவனுடைய வார்த்தைகளை தேற்றாதா என்று சொல்லி, தேவனுடைய வார்த்தையை நோக்கி வராதா என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உடைய வார்த்தைகளை கர்த்தர் நீர் ஆண்டவரே நீர் அனுப்பி நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய கரத்துல நாங்கள் தருகிறோம். ஆவியானவரே, ஆரம்பம் முதல் முடிவு வரை என் தேவ ஆவியானவர் நீங்க வழி நடத்துங்க. ஆண்டவரே, நிறைவானது வரும்போது குறைவுகள் எல்லாம் ஒளிந்து போகும் என்று சொன்ன வேத வார்த்தையின்படி நிறைவான ஆவியானவர் நீர் வந்து எல்லா குறைகளை எல்லா சூழ்நிலை கர்த்தர் நீ மாற்றி போட்டு ஆசீர்வாதமாய் வழி நடத்தி தர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் ஆசீர்வாதங்க வழி நடத்துங்க. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதும் நம்மத்தில் இருக்கிற பாடல் குழுவினர் முன்பதாக வந்து பாடல் பாடி நம்மை ஆராதனைக்குள் வழி நடத்துவார்கள். எங்களோடு யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக்கில் ஆராதனை இணைந்திருக்கிற நீங்கள் யாவரும் இருக்கிற இடங்களில் தேவனை உயர்த்தி ஆராதிங்கள். நீங்கள் இருக்கிற இடங்களில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நேராக கடந்து வருவதாக. ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் இன்னொரு வாரத்தை நமக்கு ஈவாய் கொடுத்திருக்கிறார். அவர் பெரியவர், அவர் மகத்துவர், அவர் மாறாதவராகவே இருக்கிறார். வேதத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை செய்வதற்கு
தேவ நாமத்தை உயர்த்துவதற்கு இந்த காலை வேளையில் வந்திருக்கிறோம். கர்த்தரை நோக்கி சந்தோஷத்தோடு கம்பீரத்தோடு அவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்முடைய ஒவ்வொரு அங்கத்திற்கும், நம்முடைய சரீரத்திற்கும், நம்முடைய ஆவிக்கும் தேவன் ஒரு எழுப்புதலை, ஒரு உற்சாகத்தை, ஒரு சந்தோஷத்தை கொடுப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒரு சில பாடலை பாடி தேவநாமத்தை உயர்த்துவோம். ஆராதனைக்கு முதல் பாடலாக இயேசுவே எங்கள் மீட்பரே உம்மை ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே, மெய்யான எங்கள் தேவனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சேர்ந்து பாடுவோமா? ஜீசஸ். இயேசுவே எங்கள் மீட்பரே ஆராதனை செய்கிறோம். இயேசுவே எங்கள் மீட்பரே ஆராதனை செய்கிறோம். சொல்லுங்க. இயேசுவே எங்கள் மீட்பரே ஆராதனை செய்கிறோம். சத்தமா சொல்லுவோமா? இயேசுவே எங்கள் மீட்பரே ஆராதனை செய்கிறோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இயேசுவே எங்கள் மீட்பரே, இயேசுவே எங்கள் மீட்பரே ஆராதனை செய்கிறோம். இயேசுவே எங்கள் மீட்பரே ஆராதனை செய்கிறோம். ஒன்றானமை தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஒன்றானமை தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஒப்பற்ற என் தெய்வமே ஆராதனை செய்கிறோம். ஒப்பற்ற என் தெய்வமே ஆராதனை செய்கிறோம். இயேசுவே இயேசுவே எங்கள் மீட்பரே ஆராதனை செய்கிறோம். இயேசுவே எங்கள் மீட்பரே ஆராதனை செய்கிறோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, சத்தமா சேர்ந்து சொல்லுவோமா? உமக்கே மகிமை ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே எங்கள் மீட்பரே ஆராதனை செய்கிறோம். இயேசுவே எங்கள் மீட்பரே ஆராதனை செய்கிறோம். யுத்தத்தில் வல்லவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். யுத்தத்தில் வல்லவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். யூதா கோத்திரத்தின் சிங்கமே ஆராதனை செய்கிறோம். யூதா கோத்திரத்தின் சிங்கமே ஆராதனை செய்கிறோம். இயேசுவே எங்கள் மீட்பரே ஆராதனை செய்கிறோம். இயேசுவே எங்கள் கண்மலையாகிய கர்த்தரே, எங்களை மீட்கும் தெய்வமே. இயேசுவே எங்கள் மீட்பரே ஆராதனை செய்கிறோம். எஸ் ஃபாதர். இயேசுவே எங்கள் மீட்பரே ஆராதனை செய்கிறோம். ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இயேசுவே எங்கள் மீட்பரே ஆராதனை செய்கிறோம். இயேசுவே எங்கள் மீட்பரே ஆராதனை செய்கிறோம். ஒன்றானமை தேவனே, ஒன்றானமை தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஒன்றானமை தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஒப்பற்ற என் தெய்வனே ஆராதனை செய்கிறோம். ஒப்பற்ற என் தெய்வமே ஆராதனை செய்கிறோம். இயேசுவே எங்கள் மீட்பரே ஆராதனை செய்கிறோம்.
இயேசுவே எங்கள் மீட்பரே ஆராதனை செய்கிறோம். யுத்தத்தில் வல்லவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். யுத்தத்தில் வல்லவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். யூதா கோத்திரத்தின் சிங்கமே ஆராதனை செய்கிறோம். யூதா கோத்திரத்தின் சிங்கமே ஆராதனை செய்கிறோம். இயேசுவே எங்கள் மீட்பரே ஆராதனை செய்கிறோம். சேனையின் அதிபதியாகிய கர்த்தாவே உமக்கே ஆராதனை ஆண்டவரே. இயேசுவே எங்கள் மீட்பரே we worship you oh Father. இயேசுவே எங்கள் மீட்பரே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. சேர்ந்து சொல்லுவோமா உமக்கே ஆராதனை இயேசுவே. We praise you oh Father, we worship you oh Father. ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே துதி ஆராதனை உமக்கே அல்லேலூயா ஆராதனை உமக்கே துதி ஆராதனை உமக்கே. இயேசுவே இயேசுவே எங்கள் மீட்பரே ஆராதனை செய்கிறோம். இயேசுவே எங்கள் மீட்பரே ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா. அவர் நம்ம மீட்பர், அவர் நம் மெய்ப்பர், அவர் யூத ராஜ சிங்கம், அவர் சேனைகளின் அதிபதியாயிருக்கிறார், நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த நாட்களிலும் ஒரு புதிய நம்பிக்கை கொடுக்கிற ஒரு ஜீவாதிபதியாய் நம் மத்தியில் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் என்ன சொல்றீங்க? அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு புதிய நம்பிக்கை. தேவன் புழுதியிலிருந்து நம்மை தூக்கி எடுப்பதற்கு, பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்வதற்கு, நம்மை உயர்த்துவதற்கு அவர் போதுமானவராகவே இருக்கிறார். வேத வசனம் இப்படி சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரக்கேதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். நாம் ஜீவனோடு இருப்பது தேவனுடைய சுத்த கிருபையாயிருக்கிறது. கர்த்தர் நம்மை மறுபடியும் ஜனிப்பித்திருக்கிற தேவனாக இருக்கிறார். இன்னொரு பாடலை பாடி தேவநாமத்தை உயர்த்துவோம். என்னை கண்ட தேவனே, உள்ள கையில் என்னை வரைந்து வைத்திருக்கிற தேவனே, கடைசி வரைக்கும் நீரே எங்களை பாதுகாக்க வேண்டும் ஆண்டவரே, நீரே எங்களை வழி நடத்த வேண்டும் ஆண்டவரே. சேர்ந்து இந்த பாடலை பாடுவோமா? என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார் ஜீசஸ். என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார், கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வார். இயேசு என் தேவன், எத்தனை பேர் சொல்ல முடியும்? எனக்கு
என் தேவன், இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். கட்டவிழ்த்தார் என்னை கட்டவிழ்த்தார், சத்துருவை அவர் துரத்தி விட்டார். கட்டவிழ்த்தார் என்னை கட்டவிழ்த்தார், சத்துருவை அவர் துரத்தி விட்டார். சாபத்தையும் வியாதியையும் சாவினால் வென்று ஜெயம் கொடுத்தார். சாபத்தையும் வியாதியையும் சாவினால் வென்று ஜெயம் கொடுத்தார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம். என் பலனே, என் அரணே, என் கோட்டையே, உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பலனே, இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன். எஸ் ஃபாதர், நீரே எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிற தேவன் ஆண்டவரே. இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். மீட்டுக் கொண்டார் என்னை மீட்டுக் கொண்டார், பாவத்தில் இருந்து என்னை மீட்டுக் கொண்டார். மீட்டுக் கொண்டார் என்னை மீட்டுக் கொண்டார், பாவத்தில் இருந்து என்னை மீட்டுக் கொண்டார். சொந்த பிள்ளை என்று என்னை உறுதிப்படுத்த தம் ஆவி தந்தார். சொந்த பிள்ளை என்று என்னை உறுதிப்படுத்த தம் ஆவி தந்தார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். ஜெயம் தந்தார் இயேசு, ஜெயம் தந்தார், சத்துரு மேல் அவர் ஜெயம் தந்தார். ஜெயம் தந்தார் இயேசு, ஜெயம் தந்தார், சத்துரு மேல் அவர் ஜெயம் தந்தார். உலகத்தின் மேல் ஜெயம் எடுக்க விசுவாசத்தின் வலிமை தந்தார். உலகத்தின் மேல் ஜெயம் எடுக்க விசுவாசத்தின் வலிமை தந்தார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு. சேர்ந்து சொல்லுங்க, இயேசு என் தேவன், இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன். நம்முடைய நாவு அறிக்கையிடட்டும், நீரே எல்லாவற்றுக்கும் எல்லாவுமா இருக்கிறீர் ஆண்டவரே. இயேசு என் ஜீவன். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். நீரே எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாவுமா இருக்கிறீர் ஆண்டவரே. இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். எல்லாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து, எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாவுமா இருக்கிறவரே, என் தேவைகளை சந்திக்கிற என் தகப்பனே, என்னை விசாரிக்கிறவரே, எங்களை தேற்றுகிறவரே, எங்களை உருவாக்குகிறவரே, எங்களை மீட்டெடுக்கிறவரே, எங்களை உயர்த்துகிறவரே, கர்த்தாவே ரட்சிப்பு உண்டாக எங்கள் வாயினால் நாங்கள் அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. Lord, we confess that you are a living God. எங்கள் வாயினால் நாங்கள் அறிக்கை இடுகிறோம், மெய்யான எங்கள் தேவனே,
எங்கள் கண்மலையே, எங்கள் கோட்டையே, எங்கள் துருகமே, எங்கள் நம்பிக்கையே, மரித்தோரிலிருந்து எங்கள் இருதயத்தில் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எழுப்புனீர் ஆண்டவரே. எங்களுக்கு முன்பாக யூதராஜ சிங்கமாய், சேனையின் அதிபதியாய் எங்களை கடந்து வந்திருக்கிறீரே. புதிய நம்பிக்கையை உண்டு பண்ணுகிற தேவனாய் எங்களுக்கு முன்பாக இருக்கிறீரே. புதிய நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே ஆண்டவரே. எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி பார்க்கிறது ஆண்டவரே. எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி பார்க்கிறது ஆண்டவரே. ஜீவனுள்ள நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். நீங்கள் எங்க இருந்தாலும் தேவனுடைய சமூகத்துக்கு கனத்தை செலுத்தி முழங்கால் படியிட்டோ எழுந்து நின்றோ, கர்த்தாவே எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சாகாமை உள்ளவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற தேவனே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவனே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு பதில் தருகிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் முகாந்திரத்தை வைத்திருக்கிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏற்ற காலத்தில் எங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. சத்ருவின் கண்ணிக்கு எங்களை விடுதலையாக்கி எங்களை பாதுகாக்கிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, வன்கண்கள் பொறாமை நாவிகளிலிருந்து எங்களை விடுதலையாக்கி எங்களை பாதுகாக்கிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எவ்விதமான வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் சேனைகள் எங்களுக்கு எதிராய் நின்றாலும் எங்களை பாதுகாக்கிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கால்கள் இடராமல் எங்களை தப்புவிக்கிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்கள் வேதனைகளை அறிந்து நாங்கள் படுகிற கஷ்டத்தை உணர்ந்து எங்களை விடுதலையாக்கிற கர்த்தரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. கண்ணீரின் ஜெபத்தை கேட்டீரையா, கரம் பிடித்தென்னை நடத்தினீரே. சாட்சியா சொல்லுவோமா ஆண்டவரே? கடந்த ஒரு வருட காலம் கண்ணீரின் நாட்கள், கஷ்டத்தின் நாட்கள், கொஞ்சம் கொஞ்சமாய் நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற வெளிச்சத்தை காணுவதற்கு எங்களுக்கு உதவி செய்கிறீரே. ஒரு கையளவு மேகத்தை இந்த காலையில் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஒரு கையளவு மேகத்தை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. நம்பிக்கையோடு நாங்கள் சொல்லுகிறோம், வறட்சியை கண்ட நாட்களுக்கு ஈடாய் செழிப்பை நீர் காணச் செய்வீர். கண்ணீரின் ஜெபத்தை கேட்டீரையா, கரம் பிடித்தென்னை நடத்தினீரே. கண்ணீரின் ஜெபத்தை கேட்டீரையா, கரம் பிடித்தென்னை நடத்தினீரே. வறட்சியை கண்ட நாட்களுக்கீடாய் செழிப்பை காணச் செய்வீர். வறட்சியை கண்ட நாட்களுக்கீடாய் செழிப்பை காணச் செய்வீர். கரங்களை அசைத்து நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்மை செய்தி நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நடத்தி வந்தே நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்மை செய்தி நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நடத்தி வந்தே
கண்ணீரின் ஜெபத்தை கேட்டீரையா. உங்கள் கண்ணீரின் ஜெபத்தை கேட்கிறவர் ஒருவர் இருக்கிறார். என் துயர் மாற்றிய தூயவரே, என் பயம் அகற்றிய சிநேகிதரே, என் துயர் மாற்றிய தூயவரே, என் பயம் அகற்றிய சிநேகிதரே, நன்றி ஐயா. என் பயத்தை நீக்குகிறவரே, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நடத்தி வந்தி, நன்றி ஐயா. கண்ணீரின் ஜெபத்தை கேட்டீரையா, கரம் பிடித்தென்னை, கண்ணீரின் ஜெபத்தை கேட்டீரையா. அறிக்கையிடுவோமா? உங்கள் வாய்கள் திறக்கட்டும், வாய் திறக்கட்டும், உங்கள் வாய்கள் திறக்கட்டும். கண்ணீரின் ஜெபத்தை கேட்டீரையா, கரம் பிடித்தென்னை நடத்தினீரே, குறைவுகள் நிறைவாய் மாற்றினீரே, தோல்விகள் ஜெயமாய் மாற்றினீரே, குறைவுகள் நிறைவாய் மாற்றினீரே, தோல்விகள் ஜெயமாய் மாற்றினீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்மை செய்தி, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நடத்தி வந்தி, நன்றி ஐயா. கண்ணீரின் ஜெபத்தை ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். கண்ணீரின் ஜெபத்தை உரக்கனமலோ துலபலபன பாஷகனத்தனவா உரக்கலபலபனமனமன பாஷனைமனதே. வியாதிகள் நீக்கிய வைத்தியரே, பாவங்கள் போக்கிய பரிகாரியே, வியாதிகள் நீக்கிய வைத்தியரே, போக்கிய கரங்களை உயர்த்தி நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்மை செய்தி, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி. கர்த்தர் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இந்த காலை வேளையில் நீங்கள் அறிக்கையிட்டால் உங்கள் வியாதி சுகமாகும், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். ஓ ஃபாதர், give us the salvation of Jesus. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்மை செய்தி, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நடத்தி வந்தி, நன்றி. கண்ணீரின் ஜெபத்தை, கண்ணீரின் ஜெபத்தை கேட்டீரையா, கரம் பிடித்தென்னை நடத்தினீரே, கண்ணீரின் ஜெபத்தை கேட்டீரையா, கரம் பிடித்தென்னை நடத்தினீரே, என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து
இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. கரங்களை அசைத்து நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. From the bottom of our heart, Lord, we thank you, oh Jesus. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தான் ஐயா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தான் ஐயா, இதுவரை உதவினீரே. எல்ரோஹி எல்ரோஹி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோஹி எல்ரோஹி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் ஓர கலபாஷகனதுர பரபத்தே, மனதார நன்றி சொல்வேன். இந்த காலை வேளையில் கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரும், நீங்கள் பூட்டின எந்த அறைக்குள் நீங்கள் இருந்தாலும், நீங்கள் தனிமையில் இருந்தாலும், நீங்கள் பேசுவதற்கு யாரும் இல்லாமல் இருந்தாலும், அவர் உங்களை மறக்கவில்லை. Jesus did not forsake you. அவர் உங்களை கைவிடவில்லை, அவர் உங்களை மறக்கவில்லை. எலியாவே, உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டிய காரியங்கள் இன்னும் இருக்கிறது. கர்த்தர் ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால், கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் இன்னும் இருக்கிறது. காலேபே, அந்த மலை தேசம் உன்னுடையது. யோசுவாவே, நீ ஜனங்களை நடத்தி செல்ல வேண்டிய காலம் ஒன்று இருக்கிறது. ஆண்டவரே, படுகுழிக்கு என்னை நீங்களாக்கி ரட்சித்தீர். பார்வோனின் சேனைக்கு எங்களை நீங்களாக்கி ரட்சித்தீர். வாதைகளுக்கு எங்களை நீங்களாக்கி ரட்சித்தீர். சத்ருவின் கொடுங்கோலுக்கு எங்களை நீங்களாக்கி எங்களை ஜீவனோடு பாதுகாத்திருக்கிறீர். உள்ளத்தினாலத்திலிருந்து மறுபடியும் கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே.
நன்றி நன்றி ஐயா. We praise you, Jesus. நன்றி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பேலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பேலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி. We praise you, Jesus. We praise you, Father. We praise you, Lord. எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. என்னை மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வே. தேவ பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்து நன்றி உள்ள இருதயத்தோடு எங்களுக்குள் ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. முடியாது என்ற காரியங்களை தேவன் மாற்றினீரே. எங்களை விட பலவான்கள் இந்த உலகத்தில் இல்லை. எங்களை விட பணபலத்தில் அதிகம் உள்ளவர்கள் இந்த உலகத்தில் இல்லை. எங்களை விட நீதிமான்களும் இந்த உலகத்தில் இல்லை. ஆனாலும் எங்களை இந்த நாட்கள் வைத்திருக்கிறீரே. உண்மை முத்தமுமாய் கடைசி வரை ஓடுவதற்கு, நல்ல போராட்டத்தை போராடுவதற்கு எங்கள் கிருபையை தாரும் ஆண்டவரே. எங்கள் தஞ்சமே, எங்கள் கோட்டையே, உதவாத எங்களை உருவாக்கும் ஆண்டவரே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே. குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே. குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் அறிக்கையிடும். உங்க பிரசன்னத்தில், உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். வனாந்திரத்திலும் மன்னாவையும் காடைகளையும் கொடுக்கிற தேவனே, எங்கள் ஆடைகள் பலதாய் போவதில்லை. நீங்களை அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்துகிறீர் ஆண்டவரே. குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில்
குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பொய்யான வாழ்வையே பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றி நீ மண்ணான என்னையே உம் கண்கள் கண்டதே. பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றி நீ மண்ணான என்னையே உம் கண்கள் கண்டதே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும். உதவாத என்னையே உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் அன்பனானீரே. என் தஞ்சமே, என் கோட்டையே, என் துருகமே, என் நண்பனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீரே உயர்த்தப்படும், எங்கள் நாங்கள் தாழ்த்துகிறோம் கர்த்தாவே. எங்கள் ஆறுதல் நீர் மகிமைப்பட்ட கிருபைக்காக உமக்கு நன்றி. எல்லாவற்றிலும் நாம் மட்டும் உயர்த்தப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லா கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே நீர் எங்கள் ஆராதனை பிரியப்பட்டிருக்கிற ஆண்டவரே, நீர் எங்கள் ஆராதனை கர்த்தனை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே, முழுவதுமாக எங்களை சமர்ப்பிக்கிற ஆண்டவரே சொல்லி இந்த கால வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தை உங்கள் சமர்ப்பிங்க. என் ஆவி, என் ஆத்ம, என் சரீரம் முழுவதும் உடைய சமூகத்தில் சமர்ப்பிக்கிற ஆண்டவரே, முழுவதுமாக என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என் தேவனாய் கர்த்தர் உடைய பரத்திலிருந்து ஆண்டவரே எங்களுக்கு உண்டான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நீர் உண்டு பண்ண முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனாய் கர்த்தர் மென்மேலும் பலப்படுவா என்று சொன்னீர் ஆண்டவரே. ஒவ்வொரு நாட்களும் எங்கள் வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாங்கள் மென்மேலும் ஆண்டவரே பலப்பட தேவனாய் கர்த்தர் நீர் கிருபை செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியாய் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க போறதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. நன்றி 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 ஆவியானவரே. அப்படியே நாம் தொடர்ந்து பலவீனப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நான் பெயர்களை சொல்லும்போது நீங்க இருக்கிற இடங்களில் ஆண்டவர் நோக்கி பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் பலன் உண்டாகட்டும் ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் சத்துவம் உண்டாகட்டும் ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் ஆரோக்கியம் உண்டாகட்டும் ஆண்டவரே. இருளாயிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீ சுகத்தை தந்து ஆண்டவர் எலும்பி பிரகாசிக்கத்தக்க அளவிற்கு ஒரு விலையேறப்பட்ட விடுதலை தருவீராக என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பார்த்து நாம் கேட்போமா? நான் பெயர்களை சொல்லும்போது ஒவ்வொருவருக்காக நீங்க இருக்கிற இடங்களை பாரத்தோடு ஜெபிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். சிஸ்டர் விஜயா பலவீனம் மாறும்படியாக, பிரதர் பெனர் செல்வின் பலவீனம் மாறும்படியாக, பிரதர் சுந்தரம், சிஸ்டர் மகேஸ்வரி, சிஸ்டர் ரெபேக்கா, பிரதர் வினோத்குமார், பிரதர் பிரான்சிஸ்,
Pastor Abraham, Brother Babu, Sister Devaki, Sister Hilda, Sister Janaki, சிஸ்டர் ஆர்த்தி, பிரதர் வினோத் குமார், இப்படி எல்லா பலவீனங்களை கர்த்தர் மாற்றும்படியாக ஆண்டவரே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே நீர் குணமாக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா ஆண்டவரே, நீர் குணமாக்க வேண்டும் சொல்லியிருக்கிற ஆண்டவரே, உன்னுடைய பரத்திலிருந்து ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, எங்களுக்கு நேராக பலவீனப்பட்ட பிள்ளைகளுக்கு நேராக உம்முடைய ஆண்டவரே ஸ்தோத்திர ஒத்தாசை வந்து ஒவ்வொரு பிள்ளைகளை குணப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவருடைய பரிசுத்த பருவத்திலிருந்து ஆண்டவரை குணமாக்கும் வல்லமை இறங்கி வரும் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே எங்களோடு நேரில் இணைந்திருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் நீர் சுகப்படுத்துவீராக. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் நீர் பலப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உண்டான விடுதலையை கர்த்தர் பரிபூர்ண விடுதலையை கர்த்தர் நீர் உண்டு பண்ணும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கரத்துல நாங்கள் தருகிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு பலவீனப்பட்ட பிள்ளைகளுக்கு பரத்தில் அந்த கர்த்தர் நீர் வெளியேறப்பட்ட சுகமாக்கும் வல்லமையை கர்த்தர் அனுப்பி சுகம் தர போறதற்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நம்ம எல்லாம் சேர்ந்து கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் நம்முடைய இந்திய தேசத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கென்று ஒரு தேசத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். நம்முடைய இந்திய தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆசீர்வாதமான தேசமாய் வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். நம்ம எல்லாம் ஆண்டு நோக்கி பார்த்து நம்முடைய தேசத்தில் இருக்கிற எல்லா குறைவுகளை கர்த்தர் மாற்றி போடும்படியாக நம்ம ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபிப்போமா? எங்க தேசத்துக்காக நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே எங்க தேசத்தின் மீது இருக்கிற எல்லா குறைகளை கர்த்தர் நீர் மாற்றி போட்டு வருகிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே மீதியா இருக்கிற எல்லா குறைகளை கர்த்தர் நீர் மாற்றி போட்டு எங்க தேசங்கள் ஆனந்த களிப்பின் தேசமாக, எங்க தேசத்தில் இருக்கிற எல்லா கொள்ளைகளை கர்த்தர் முற்றிலுமாய் வேரோடு அழித்து போட்டு எங்க தேசத்தை ஆண்டவரே சமாதானத்தின் தேசமாய் மகிழ்ச்சியின் தேசமாய் என் தேவனாய் கர்த்தர் நீர் வைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்க தேசத்துல கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் வெளியேறப்பட்ட சுகத்தை கர்த்தர் நீர் தந்து தேவையான ஆண்டவரே ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் நீர் செய்து தந்து நீர் ஒவ்வொருவரையும் வெளியேறப்பட்ட சுகத்தோடு ஆண்டவரே வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்க தேசத்தை கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திர செல்வ செழிப்போடு நீர் வைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேசத்தில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளை இந்த தேவனாய் கர்த்தர் நீர் மாற்றி போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கரத்தில் நாங்கள் தருகிறோம் ஐயா. தேசத்தை முழுவதுமாய் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா பொல்லாத கிரியைகளை, எல்லா தந்திரங்களை, எல்லா நாசமோச கிரியைகளை நாங்கள் கடிந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவனாய் கர்த்தர் மாற்றங்களையும் இந்த தேவனாய் கர்த்தர் தேசத்தில் ஆசீர்வாதங்களை உண்டு பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து நம்முடைய சபைக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நமக்கு ஒரு வெளியேறப்பெற்ற ஆவிக்குரிய சபை கர்த்தர் தந்திருக்கிறார். இந்த நாட்களில் சபைகள் திறக்கப்படவில்லை. தேவனாய் கர்த்தர் சீக்கிரத்தில் திறப்பதற்கு வழிகளை கர்த்தர் உண்டு பண்ணும்படியாக செங்கடலை கர்த்தர் பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினது போல எல்லா தடைகளை கர்த்தர் உடைத்து ஒரு புது வழியை கர்த்தர் திறந்து சபையில் வந்து நம் ஒன்றாய் கூடி ஆராதிப்பதற்கு கர்த்தர் வழிகளை திறக்கும்படியாக ஆண்டு நோக்கி நாம் பார்ப்போம். தேவைகளை சந்திக்கும்படியாக கர்த்தர் நோக்கி பார்ப்போம். எல்லா ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம கண்களை ஏறெடுத்து ஆண்டு நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே எங்க சபைக்காக நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே நீர் தந்த ஆவிக்குரிய சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை கர்த்தர் உடைங்க ஆண்டவரே, எல்லா தடைகளை கர்த்தர் உடைங்க ஆண்டவரே. சபைகள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. நாங்கள் சபையில் கூடி ஆண்டவரே நாமத்தை உயர்த்துவதற்கு கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆண்டவரே கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா நடைபெறுகிற எல்லா ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. நேரலையில் நடைபெறுகிற எல்லா ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிற ஒவ்வொரு ஊழியங்கள் மூலமாய் ஆண்டவரே அநேக விசுவாச பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. அநேக இடங்களில் அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே ஊழியத்தின் மூலமாய் ஆண்டவரே வளர்ச்சியை கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே பரத்திலிருந்து கர்த்தர் நீர் தேவைகளை சந்திக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா கூட்டமாய் ஆண்டவரே கூட்டமாய் கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். தேவைகளை சந்திப்பதற்கு ஆண்டவரே பிள்ளைகளை கர்த்தர் நீ எழுப்பி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உடைய கரத்தில் நாங்கள் தருகிறோம். ஆண்டவரே கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னது போல கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆண்டவரே 30, 100, 60 ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து நாம் நம்முடைய விசுவாச பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். ஆவியானவர் அற்புதமாய் வழி நடத்தி வருகிறார், அதிசயமாய் வழி நடத்தி வருகிறார், நேர்வழியாய் வழி நடத்தி வருகிறார். ஆண்டவரே ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் ஆண்டவரே அடைக்கலமாய் இருந்திருக்கிறீர். ஆண்டவரே
பலனாய் இருந்திருக்கிற ஆண்டவரே, துணையாளராய் இருந்திருக்கிற ஆண்டவரே, இத்தனை நாட்கள் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவித்து வழிநடத்தி வந்திருக்கிற ஆண்டவரே, என் தேவனாய் கர்த்தருடைய நிறைவான ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பத்தில் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆண்டவர் வாழ்க்கையில் இருந்து வழிநடத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் வேதனைகளை கர்த்தர் மாற்றுங்க ஆண்டவரே. கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆனந்த களிப்பை கர்த்தர் உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. துக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு சமானத்தை கர்த்தர் உண்டு பண்ண முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை ஆண்டவரே செய்வாய் என்று சொன்னீர் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நீர் ஒவ்வொரு நாட்கள் வழி நடத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கரத்தில் நாங்கள் தருகிறோம் ஐயா. எங்கள் தலைமை போதுகிற நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவர். எல்லாம் சோமனுங்க, உங்களுடைய வலது கரத்தை ஆண்டவர் நீட்டி நம்முடைய தலைமை போதற்காக சோமனுங்க ஆண்டவரே. எங்கள் தலைமை போதுகிறதுக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. என் தேவனாய் கர்த்தர் ஆண்டவரே, இம்மட்டுமாய் நீர் அவரை ஆசீர்வதித்து பலப்படுத்தி சுகப்படுத்தி எல்லாவித நேரங்களிலும் உம்முடைய வார்த்தைகளை தந்து நீ வழிநடத்தி வருகிற ஆண்டவரே. இன்னும் பரிபூர்ண சுகத்தை இன்னும் பரிபூர்ண பலத்தை கத்த தருவீராக ஆண்டவரே. நீ ஆண்டவர் தந்த தரிசனங்கள் ஆண்டவர் இந்த பாதையில் ஓடுவதற்கு இந்த தேவனாய் கர்த்தர் நீர் வழி நடத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இங்க போதுகிற கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லாவித நேரங்களிலும் தேவனாய் கர்த்தருடைய அற்புதங்கள் இங்க போதவரோடு கூட இந்த வழி நடத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்க போதவருடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. போதவர் குடும்பத்தை செய்கிற எல்லா ஊழியர்களை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடன் ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. உடன் ஊழியருடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லாரையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதித்து அற்புதமா ஆச்சரியமாய் கர்த்தர் வழி நடத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். அறியாதது எட்டாதமான பெரிய காரியங்களை செய்வேன்னு சொன்ன கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரத்துல தருகிறோம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யுங்க, வழி நடத்துங்க. மீதியா இருக்க ஒவ்வொரு பகுதியும் உடைய பாதப்படியில் சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் நம்முடைய ஆலயத்திற்கான அறிவிப்புகளை நாம் கேட்போம். நம்முடைய ஆலயத்திற்கான அறிவிப்புகள். நம்முடைய சபையின் எல்லா ஆராதனைகளும் நேரலையில் ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. யாவரும் கலந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். இன்று காலை 9 மணிக்கு ஆங்கில ஆராதனையும், காலை 10 மணிக்கு சிறுவர் ஆராதனையும் மற்றும் காலை 11:30 மணிக்கு ஹிந்தி ஆராதனையும் நேரலையில் ஒளிபரப்பு செய்யப்படும். யாவரும் கலந்து கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இன்று மாலை 6 மணிக்கு மாலை ஆராதனை ஆசரிப்பு கூடாரம் என்ற தலைப்பின் கீழ் வேத பாட கூட்டமாக நம்முடைய தலைமை போதகர் அவர்கள் நேரலையில் நடத்துவார்கள். யாவரும் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். வருகின்ற திங்கட்கிழமை ரீஜன் 4 சார்பாக காலை 5 மணிக்கு அதிகாலை குடும்ப ஆசீர்வாத ஜெபம் மற்றும் வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு முழங்கால் யுத்த ஜெபம் ஜூம் ஆப் மூலமாக நடைபெறும். யாவரும் கலந்து கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அதிகாலை ஜெபம், வாலிபர் ஆராதனை, ஜெபக்குழு தலைவர்கள் கூடுகை, பொதுவான உபவாச ஜெபம் மற்றும் விசேஷித்த ஜெபங்கள் யாவும் ஜூம் ஆப் மூலமாக நடைபெறும். விசுவாசிகள் யாவரும் கலந்து கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். சுத்திகரிப்பு கூட்டம் வருகின்ற 26ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு சுத்திகரிப்பு கூட்டம் நம்முடைய தலைமை போதகர் அவர்கள் ஜூம் ஆப் மூலமாக நடத்துவார்கள். விசுவாசிகள் யாவரும் தவறாமல் கலந்து கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். 21 நாட்கள் உபவாச ஜெபம் நம்முடைய சபையில் 1ஆம் தேதி முதல் 21 நாட்கள் உபவாச ஜெபம் காலை 10 மணிக்கு ஜூம் ஆப் மூலமாக நடைபெற்று வருகின்றது. விசுவாசிகள் யாவரும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். இன்று அல்லது இந்த வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் இருப்பீர்களானால் நீங்கள் இருக்கிற இடங்களில் ஒரு நிமிடம் எழுந்து நிற்கும்படி உங்களை நாங்கள் அன்பாய் கேட்கிறோம். உங்களுக்காக நாங்கள் செபிக்க விரும்புகிறோம். நம்மளார் கண்களை மூடி நாம் செபிப்போம். பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாம் செபிப்போம். ஆண்டவரே, நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. கர்த்தர் நீர் ஒரு புதிய வருடத்தை தந்தபடியால் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பிறந்த நாள் மற்றும்
திருமண நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் நீர் பரத்திலிருந்து ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் என் மீட்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொன்ன ஆண்டவர் வேத வார்த்தையின்படி ஆண்டவர் இந்த புதிய வருஷத்துல நீர் மீட்பராய் இருந்து ஆண்டவர் எந்த ஒரு தாழ்ச்சியும் எந்த ஒரு குறைவும் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வந்து விடாதபடிக்கு கர்த்தர் நீர் ஆண்டவரை நிறைவாய் இருந்து ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் வழி நடத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனாய் கர்த்தருடைய ஆண்டவரே வாக்கு தத்தங்கள் ஆண்டவரை நீர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த வருஷத்துல இந்த புதிய வருஷத்துல கர்த்தர் நீர் ஆண்டவர் ஒவ்வொரு நாட்களும் அற்புதமாய் செய்து நீர் வழி நடத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம், நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யுங்க, மகிழ்ச்சிக்குள்ளா கர்த்தர் நீங்க கடந்து செல்ல ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வழிகளை கர்த்தர் உண்டு பண்ணுங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுகிற உங்கள் யாவருக்கும் நம்பிக்கை ஏஜி சபையின் சார்பாக பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுதும் கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்துகிற நேரம். நம் மத்தியில் இருக்கிற பாடல் குழுவினர் முன்பதாக வந்து ஒரு பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்துகிற கர்த்தருடைய பிள்ளைகள் கீழே உள்ள வங்கியின் விவரங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும்படி உங்களை நாங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். Yeah.
சேராபீன்கள் போற்றிடும் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் நீரே பரிசுத்தரே. முழங்கால்கள் முடங்கிடும், நாவு யாவும் போற்றிடும். முழங்கால்கள் முடங்கிடும், நாவு யாவும் போற்றிடும். இயேசுவே உம் நாமமே மேலானதே, மேலானதே. இயேசுவே உம் நாமமே மேலானதே, மேலானதே. இயேசு நாமம் மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலானதே. இயேசு நாமம் மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலானதே. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் செபிப்போம். படைக்கப்பட்ட காணிக்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக. அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. வானத்தின் பலகணிகளை கர்த்தர் நீர் திறந்து உம்முடைய பிள்ளைகளை நீ ஆசீர்வதித்து ஆண்டவரே உம்முடைய ராஜ்ய பணிக்கென்று ஆண்டவரே கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஆண்டவரை காணிக்கைக்காய் நாங்கள் உடைய சமூகத்துக்கு வருகிறோம் ஐயா. நீர் ஆண்டவரே உம்முடைய ராஜ்ய பணிக்கென்று ஆண்டவரை கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் ஒவ்வொருடைய ஆண்டவரே கரங்களை கத்த நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவரே என் தேவனாய் கர்த்தர் அந்த சுக வாழ்வை, அந்த ஆசீர்வாதத்தின் வாழ்வை ஒவ்வொரு பிள்ளைகளும் சுகந்தரிக்க கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளை கர்த்தர் நீக்கி போட்டு ஆண்டவரை இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஐஸ்வர்யங்களையும் செல்வ செழிப்பையும் கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ தந்து உயர்த்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உடைய கரத்தில் நாங்கள் தருகிறோம். தேவ ஆவியானவர் ஆண்டவர் இந்த கால வேளையில் எங்களோடு கூட நீ இடைப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருடைய ஆவிகள் உயிர் பெற செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க தகப்பனே, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். We greet you all in the name of the Lord and our Savior Jesus Christ. பிரியமானவர்களே, இன்று ஃபாதர்ஸ் டே. நம்முடைய சபையில் உள்ள எல்லா தகப்பன்மார்களுக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். Dear children of God, today is Father's Day. On behalf of Hope Age Church, we greet each and every father of the house. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. Let everyone who hears the voice be blessed. Every family shall be blessed. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. Let the good name of the Lord be glorified. இன்று ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி வேதத்திலிருந்து ஒரு சில ஆலோசனைகளை நான் உங்களுடைய மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன். Today I like to share how a father must lead his children. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. Let the good name of the Lord be glorified. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அங்கே சில மேன்மையான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. In Deuteronomy 6th chapter 7th verse, there are some honorable things that are mentioned over here. ஒரு குடும்ப தலைவர் என்ன செய்ய வேண்டுமாம்? What should a leader of the house must do? நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்லி இருக்கிறார். The Bible says you shall teach them diligently to your children. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? Deuteronomy 6th chapter 7th verse says, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து
நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக்கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. Let the good name of the Lord be glorified. பாருங்கள், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ அவைகளை குறித்து உன் பிள்ளைகளோடு கருத்தாய் போதிக்க வேண்டும். The Bible says you shall teach them diligently to your children. அது மாத்திரமல்ல, நீ உன்னுடைய வீட்டில் உட்கார்ந்திருக்கிற பொழுதும், வழியில் நடக்கிற பொழுதும், படுத்துக்கொள்ளுகிற பொழுதும், எழுந்திருக்கிற பொழுதும் அவைகளை குறித்து நீ பேச வேண்டும். And you shall talk of them when you sit in your house, when you walk by the way, when you lie down, and when you rise up. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வேத வசனத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் இங்கே தெளிவாய் சொல்லி இருக்கிறார். Dear children of God, the Lord's commandments and His verses to be taught to the children, how it must be taught is clearly mentioned over here. நாம் கருத்தாய் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். You shall teach them diligently to your children. பாருங்கள், இந்த வேத பகுதியிலே படிக்கின்ற பொழுது, உட்கார்கின்ற பொழுதும், நடக்கின்ற பொழுதும், படுத்துக்கொள்கின்ற பொழுதும், எழுந்திருக்கின்ற பொழுதும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். The Bible we can read while you sit, while you walk, when you lie down, when you rise up, at every time you shall talk about them and teach them. அதனுடைய அர்த்தம் அல்ல, எல்லா சூழ்நிலைகளிலும் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வசனத்தை எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். What is the meaning behind it? In every time, in all situations, you must teach, you must speak about the word of God. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. Let the good name of the Lord be glorified. பிரியமானவர்களே, அநேக தகப்பன்மார் ஆண்டவருக்கு பிரியமாய் தன்னுடைய பிள்ளைகளை நடத்தினதாக வேதத்திலே படிக்கிறோம். In Bible we can read different fathers leading their children in a right path. இந்த அருமையான வேளையில் ஒரு சில தகப்பன்மாரை குறித்து உங்களுடைய மத்தியிலே சொல்லி உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நீங்கள் கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். In this morning I like to point out few fathers from the house so that they teach you some lessons to build your spiritual life. தேவ மனிதனாகிய ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் ஒரு பெரிய நம்பிக்கை வைத்திருந்தாராம். Upon the God's servant Abraham, the Lord had a big thought. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. Let the good name of the Lord be glorified. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அங்கே என்ன வாசிக்கிறோம்? Genesis 18 chapter 19th verse says in this way. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. Let the good name of the Lord be glorified. ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தன்னுடைய வீட்டாருக்கும் கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். The Lord had a great hope on Abraham and he said so, for I have known him in order that he may command his children and his household after him, that they keep the way of the Lord to do righteous and judge. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? நாம் நம்முடைய குடும்பத்தாருக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். The children of God, what is the wish of the Lord in our life? That we must teach our children the ways and commandments of the Lord. ஆபிரகாமுடைய ஜீவியத்தை பார்க்கின்ற பொழுது ஆபிரகாம் தன்னுடைய குடும்பத்தாருக்கு கருத்தாய் போதித்தான் என்று சொல்லி நாம் அறிய முடியும். In Bible we can read that Abraham taught his children diligently. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. Let the good name of the Lord be glorified. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அங்கே என்ன வாசிக்கிறோம்? Hebrews 11 chapter 9th verse says so. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. Let the good name of the Lord be glorified. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In Bible we can see by faith he was dwelling in tents. அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் அவன் கூடாரங்களிலே தங்கியிருந்தானாம். And he dwelling in tents with Isaac and Jacob, they had heirs with him after the same promise. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் கூடாரத்திலே தங்கியிருந்தது மாத்திரமல்ல, ஈசாக்கும் யாக்கோபோடும் கூடாரத்திலே
தங்கி இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. By faith Abraham dwelt in the land of promise as in a foreign country, but also Isaac and Jacob also were dwelling in tents with the same promise. இவர்களுக்கு வசதி இருந்தது, ஆசீர்வாதங்கள் இருந்தது. ஆனால் இவர்கள் உலகத்தை தேடவில்லை பிரியமானவர்களே. These people had wealth and riches, but they did not seek those things, dear children of God. அவர்கள் நன்றாக அறிந்திருந்தார்கள் தங்களுடைய குடியிருப்பு இந்த உலகத்திற்குரியது அல்ல, பூமிக்குரியது அல்ல, நாங்கள் பரலோகத்திற்குரியவர்கள் என்று சொல்லி நினைத்து ஜீவித்தார்கள். They knew one thing very clearly: our reign and our rule is not belonging to this world, but we belong to heaven. தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை மாத்திரமல்ல, தன்னுடைய பேர பிள்ளையாகிய யாக்கோபையும் இப்படிப்பட்ட மேன்மையான உபதேசத்திலே இந்த தேவ மனிதன் நடத்தி இருக்கிறான். Not only his child Isaac, but also his grandchild Jacob was also led in the perfect way. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவருக்கு ஏற்ற வழியிலே நீங்கள் நடத்துகிறீர்களா? In this morning you are listening to the voice of the Lord. Are you leading the children in the right promise way? உங்கள் குடும்பத்திலே பிறந்த ஒவ்வொருவரையும் கர்த்தருக்கு நேராக நாங்கள் நடத்துகிறோம் என்று சொல்லி நீங்கள் சொல்ல முடியுமா? Can you testify saying that all my household is walking in the way of the Lord? ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. Let the good name of the Lord be glorified. ஆபிரகாமோ தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை மாத்திரமல்ல, தன்னுடைய பேர பிள்ளையாகிய யாக்கோபையும் கூடாரவாசியாய் நடத்தி கொண்டு செல்கிறான். Abraham not only leading his child Isaac, but also his grandchild as their heirs with the same promise. நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய குடும்பத்தாரை ஆண்டவருக்கு நேராக நடத்துவதிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் கவனமாயிருங்கள். To lead our children, to lead our household, leading them towards the God's promise, be very careful upon it. இந்த உலகமானது தம்முடைய பிள்ளைகளை வஞ்சிக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறது. This world is trying to deceive our children. அருமையான தேவனுடைய பிள்ளையை நாம் மிகுந்த ஜாக்கிரதையோடு நாம் கடந்து செல்ல வேண்டும். We must be diligent in leading those things. நம்முடைய பிள்ளைகளை தேவனுக்கு நேராக நடத்த வேண்டும். We must lead them towards the Lord. அவர்கள் வழி விலகி செல்லவே கூடாது. They should not go to some other paths. தங்களுக்கு விருப்பமான பாதையிலே செல்லவே கூடாது. They should not walk in their own ways. மனதும் மாம்சமும் விரும்புகிற பாதையிலே செல்லவே கூடாது. They should not walk in the ways of their heart and flesh. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. Let the good name of the Lord be glorified. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திற்கு நாம் வருகின்ற பொழுது உன்னுடைய புத்திரனும் ஏகசுதனும் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை எனக்கு பலியிடு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். In Genesis 22nd chapter we can read that one day God spoke to Abraham and said, take your own son, your only son Isaac whom you love, and go to the land of Moriah and offer him as a burnt offering. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய ஆண்டவருடைய சத்தத்தை கேட்ட இந்த தேவ மனிதன் அதிகாலையிலே கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Listening to the voice of the Lord, this man of God Abraham, even early morning in the dawn he rose up and went. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்திற்கு வந்தார்கள் என்று சொல்லி படிக்கிறோம். In Genesis 22nd chapter 9th verse, they came to the place which God had told him. அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தின் மேல் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. And Abraham built an altar there and placed the wood in order, and he bound Isaac his son and laid him on the altar upon the wood. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஈசாக்கு ஒரு சிறிய குழந்தை அல்ல. This Isaac is not a small baby. அவன் ஒரு வாலிப பையனாக அவன் காணப்பட்டான். And right now he is a grown adult son. அவனை கட்டி அந்த பலிபீடத்திலே கிடத்துகின்ற பொழுது அப்படியே அவன் கீழ்ப்படுகிறான். Listening to the father, when he was bound and put on the altar, he obeyed his father and walked accordingly. அதற்கு காரணம் என்ன தெரியுமா தேவ பிள்ளைகளே? What is the reason behind it? Do you know, dear children of God? ஆபிரகாம் ஈசாக்கிடத்திலே சொல்லிக் கொண்டே இருந்திருப்பான், ஆண்டவருக்கு கீழ்ப்படுகின்ற பொழுது நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி கொடுத்திருப்பான். Abraham would have taught his son Isaac that if you obey to the word of the Lord shall bless you. ஒரு நாள் ஆண்டவர் மகிமையின் தேவனாக எனக்கு வெளிப்பட்டார். நான் உலக மகிமையெல்லாம் வேண்டாம் என்று சொல்லி விட்டு வந்தேன். ஆண்டவர் என்னை கைவிடவில்லை என்று சொல்லி கொடுத்திருப்பார். One day the Lord came and showed me himself as a glorious one, and that God, I left every glory of this world and I followed him. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ஒரு சாதாரண ஆண்டவர் அல்ல. அவர் மகிமையின் தேவன் மாத்திரமல்ல, என்னுடைய வாழ்க்கையிலே
சர்வ வல்லமுள்ள தேவனாய் வெளிப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி அவன் சொல்லி கொடுத்திருக்கிறான். Our God is not only a God of glory, but he is also an omnipotent Father, and he has revealed itself in my life. அவர்தான் நித்திய பிதாவாய் இருக்கிறார், கடைசி வரைக்கும் நம்மை நடத்துகிறவர் என்று சொல்லி அவன் சொல்லி He கொடுத்திருக்கிறான். would have taught his son that he is an everlasting Father, and till the end he shall lead us. தன்னுடைய தகப்பனார் நம்பின ஆண்டவர் என்னையும் கைவிட மாட்டார் என்று சொல்லி ஈசாக்கு அப்படியே தன்னை ஒப்பு கொடுக்கிறான் தேவ பிள்ளையே. Isaac trusted in his father. The Lord whom my father trusts, I also trust in him. He submitted 100% to it. கடினமான சூழ்நிலையில் வந்த நேரத்தில் எல்லாம் ஆண்டவரை நம்பினேன், என் ஆண்டவர் என்னை கைவிடவே இல்லை என்று சொல்லி கொடுத்திருக்கிறான். Abraham would have thought Isaac, in different tough situations I have crossed and come, and the Lord has not never forsaken me. இவைகளை எல்லாம் நன்றாக அறிந்திருந்த ஈசாக்கு தன்னை ஒரு பலியாக அர்ப்பணிக்கிறான். பிரியமானவர்களே, Knowing this very clearly, Isaac submitted himself as a sacrifice. பிரியமானவர்களே, ஆண்டவர் எப்படியெல்லாம் உங்களை நடத்தினார் என்று சொல்லி உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்கிறீர்களா? Dear children of God, are you teaching your children the ways and the path that God has led you? உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு தேவைகள் அநேகம் இருந்த பொழுது ஆண்டவர் ஆச்சரியமாய் சந்தித்தாரே, அதை குறித்து நீங்கள் சாட்சியாய் சொல்லுகிறீர்களா? When you had so much need in your life, the Lord has fulfilled all your shortcomings and led you. Have you taught your children about it? நீங்கள் பலவீனத்தோடு இருந்த பொழுது நம்முடைய ஆண்டவருடைய தெய்வீக சுகமாக்கும் வல்லமை உங்களை தொட்டதே, அதை சாட்சியாய் நீங்கள் அறிவிக்கிறீர்களா? In your sickness, in your pain, the holy healing hand of the Lord touched you and healed you. Have you taught your children about it? சத்துரு வெள்ளம் போல வந்த பொழுது என் ஆண்டவர் அற்புதமான விடுதலையை கொடுத்தாரே, ஜெயத்தை கொடுத்தாரே, அதை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்கிறீர்களா? When enemy comes as a flood in your life, the Lord has given you victory in your life. Have you taught your children about those victories? பயங்கரமான குழியில் கிடந்த உங்களை என் ஆண்டவர் எவ்வளவாய் உயர்த்தி இருக்கிறார். நன்றியோடு நீங்கள் சாட்சி சொல்கிறவர்களா இருக்கிறீர்களா? From the deepest pit, from the miry clay, the Lord has lifted you so much up. Have you been a testimony before your kids? இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் எவ்வளவாய் உயர்த்தி இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தி The இருக்கிறீர்களா? Lord has promised you that you shall make him 1,000 upon thousands. That Lord has promised you and multiplied you so much. Have you been a testimony to your children? கர்த்தர் எப்படி எல்லாம் ஆச்சரியமாய் நடத்தினார் என்று சொல்லி அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய குடும்பத்தாருக்கு நீங்கள் சொல்லி கொடுப்பீர்களானால் கண்டிப்பாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். If you teach your children about how all the ways of the Lord has led me till this moment, for you and your household, you shall be a blessed one. ஒன்றுமில்லாத நேரத்தில் எல்லாம் என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லி கொடுங்கள். From nothing the Lord has helped me. Teach your children. நான் ஆண்டவரை நம்பி இருந்தேன், அவர் என்னை வெட்கப்பட விடவில்லை என்று சொல்லி சாட்சி சொல்லுங்கள். I trusted the Lord and came, and the Lord did not forsake me. Say as a testimony. அநேகர் எனக்கு விரோதமாக எழும்பினார்கள், கர்த்தரோ எனக்கு வெற்றியை தந்தார் என்று சொல்லி சொல்லுங்கள். So many rose against me, but the Lord gave me victory. Be a testimony of it. உங்களுடைய பிள்ளைகளை விசுவாசத்திற்கு நேராக நீங்கள் நடத்துவீர்களானால் உங்களுடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். If you lead your children in a path of a life of faith and testimony, your children also be a blessed person. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. The good name of the Lord be glorified. இந்த விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய ஜீவியத்தில் இருந்த இன்னும் ஒரு சில காரியங்களை நான் உங்களுடைய மத்தியிலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். This father of faith, Abraham's life, I like to point out few more things. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அங்கே என்ன வாசிக்கிறோம்? Hebrews 11 chapter 13th verse says so. வாசியுங்கள். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. The good name of the Lord be glorified. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். These all died in faith, not having received the promise, but have seen them afar off, assured of them, embraced them, and confessed that they were strangers and pilgrims of this earth. ஒரு நாளும் இந்த உலகத்திற்கு ஏற்றபடி அவர்கள் நடக்கவே இல்லை. The children of God at any time they did not act one-sided towards the world. உங்கள் எல்லாருக்கும் தெரியும்,
இந்த ஆபிரகாம் ஒரு சாதாரண மனிதன் அல்ல. Dear children of God, we all know this Abraham was not a normal person. இந்த ஆபிரகாமை குறித்து அவனுடைய வேலைக்காரன் எலியேசர் சொல்லுகின்ற பொழுது, எங்களுடைய எஜமானை என் ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் பொன்னுக்கும் வெள்ளிக்கும் சீமானாயிருக்கிறார் என்று When சொல்லுகிறார். Abraham's servant testifies about his Lord, the Lord has blessed my master greatly and he has become great and he has gold and silver. பிரியமானவர்களே, ஒன்றை மாத்திரம் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். பொன்னுக்கும் வெள்ளிக்கும் சீமானாயிருந்த இந்த மனிதன், நான் இந்த உலகத்திலே அந்நியனும் பரதேசியுமாயிருக்கிறேன் என்று சொல்லி அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு ஜீவித்தானாம். The man who was filled with gold and silver, but that man was saying that he was a stranger and pilgrims on the earth. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. Let the good name of the Lord be glorified. ஈசாக்கை குறித்து வேதத்திலே படிக்கின்ற பொழுது, ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலனை அடைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. When we read about Isaac, we read so Isaac sowed in the land and reaped in the same year 100-fold, and the Lord blessed him. அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்று The சொல்லப்பட்டிருக்கிறது. man began to prosper and continued prospering until he became very prosperous. ஆபிரகாம் வெள்ளிக்கும் பொன்னுக்கும் சீமானாயிருந்தான். Abraham was a master with gold and silver. ஈசாக்கை குறித்து படிக்கின்ற பொழுது, அவன் ஐஸ்வர்யவானும் வர வர விருத்தி அடைந்து பெரியவனுமாயிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And also we read about Isaac, he became prosper and continued prospering until he became very prosperous. பிரியமானவர்களே, இவர்கள் எல்லாரும் நாங்கள் அந்நியரும் பரதேசிகளும் என்று சொல்லி ஆண்டவரை நம்பி இந்த உலகம் எனக்கு சொந்தமானதல்ல என்று சொல்லி விசுவாசத்தோடு ஜீவித்தார்கள். And these all people, they believed, embraced them and confessed that they were strangers and pilgrims on this earth and built and lived a faith life. யாக்கோபுடைய ஜீவியத்தை பார்க்கின்ற பொழுது கூட, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபையும் ஆண்டவர் கைவிடவில்லை. வெறும் கையோடும் கோலோடும் போன மனிதனை 2 பரிவாரங்களோடு திரும்பி வர பண்ணினார். God did not forsake even Jacob, a man who went with empty hand just with a stick and or a rod. That man was brought back with 2 camels. எவ்வளவு மேன்மையான ஆசீர்வாதத்தை இவர்கள் சுதந்தரித்திருக்கிறார்கள் என்று சொல்லி பாருங்கள். Think and see about how great blessing this family has received in their life. ஆனால் இந்த பொன்னோ இந்த பொருளோ எங்களோடு கூட வராது என்று சொல்லி ஆண்டவரையே நம்பி ஜீவித்தார்கள். But all they believed that they the gold or the silver that they have, they not can come with them. But the Lord, they believed in the Lord and followed him. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை நம்பி ஜீவித்த இவர்களை கர்த்தர் கைவிடவே இல்லை. The people, dear children of God, listen to this very carefully. When you believe the Lord and walk according, the Lord shall never let you ashamed. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் ஆண்டவரை நம்புவது போல உங்களுடைய பிள்ளைகளும் ஆண்டவரை நம்ப வேண்டும் என்று விரும்புங்கள். The children of God, as you believe Christ, make sure that your children also believe them. இன்று अनेक பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிவதே இல்லை. Many children nowadays are not following the rules and listening and being obedient to their parents. சின்ன காரியங்களை சொன்னால் கூட அதற்கு கீழ்ப்படிதலே அவர்கள் செய்கிறதில்லை. It can be a small thing, but they are not being obedient. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. The good name of the Lord be glorified. பிரியமானவர்களே, உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு நேராக நீங்கள் நடத்துங்கள். The children of God, make your children walk in the way of the Lord. உங்களுடைய குடும்பத்தாரை கர்த்தருக்கு நேராக நீங்கள் நடத்துங்கள். May your household be in the path of the Lord. அவர்கள் இந்த உலகத்தை நாடி தேடி ஓடவே கூடாது. Let them not seek towards the world. ஆண்டவரை நம்பினால் அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. If they trust the Lord, they shall not be ashamed. ஆபிரகாமை ஆசீர்வதித்த ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். The Lord who blessed Abraham shall bless you. ஈசாக்கை பெரியவனாக்கின ஆண்டவர் உங்களை பெரியவர்களாக்குவார். The Lord who made Isaac to prosper shall make you prosper. யாக்கோபை வெட்கப்படுத்தாத ஆண்டவர் புதிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வார். The Lord who did not make Jacob be ashamed, the Lord shall do new things in your life. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. Let the good name of the Lord be glorified. பிரியமானவர்களே, ஒரு நாள் சோதோமுக்கு எதிராக சத்துருக்கள் வந்து சோதோமையும் லோத்தையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் சூறையாடி எடுத்துக்கொண்டு போனதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். One day there was a king that came against Sodom and all the Lot's family, and they took everything from them. ஆபிரகாம் என்ன செய்தான் தெரியுமா? What did Abraham do? 318 வேலையாட்களை அழைத்து கொண்டு அவர்களுக்கு விரோதமாக போனான். Abraham went against those kings with 318 people. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. Let the good name of the Lord be glorified. ஆபிரகாம் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Abraham brought everything back. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
இந்த இடத்திலே சோதோமின் ராஜா என்ன சொல்லுகிறான் தெரியுமா? Right now the king of Sodom came and said to Abraham, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை எல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறான். he said, give me the persons and take the goods for yourself. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. The good name of the Lord be glorified. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. Genesis 14 chapter 22nd verse says so. அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐசுரியவன் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டை ஆகிலும் பாதரட்சையின் வாரை ஆகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றை ஆகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று சொல்லுகிறார். Abraham said to the king of Sodom, I have raised my hands to the Lord God Most High, the possessor of the heavens and the earth, that I will take nothing from a thread of a sandal strap, and that I will not take anything that is yours, lest you say, I have made Abraham rich. ஒரு பொருளையும் அவன் தொடவில்லை தேவ பிள்ளையே. He did not touch anything, dear children of God. 23வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவராகிய உன்னத தேவனாகிய கர்த்தருக்கு நேராக தன்னுடைய கைகளை உயர்த்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In 22nd verse in English it says, I have raised my hand to the Lord God Most High, the possessor of heaven and earth. உலக பொருட்கள் மேல் ஆபிரகாம் ஆசை வைக்கவில்லை தேவ பிள்ளையே. Things of the world, Abraham did not have any lust towards it. கர்த்தரனை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நம்பி இருந்தான். He believed that the Lord shall bless him. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும் என்று நம்பி இருந்தான். He believed that the Lord's blessing shall make him rich. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்திலே வேதனை இராது என்று சொல்லி நம்பி இருந்தான். He believed that the blessings of the Lord shall not cause him pain. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் ஆண்டவரை நம்புவீர்களானால் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. Dear children of God, if you trust in the Lord, you shall never be ashamed. கர்த்தர் உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார் தேவ பிள்ளையே. The Lord shall never let you down, but always lift you up. கர்த்தர் உங்களை விருத்தி அடைய செய்வார். The Lord shall multiply you. நீங்கள் மேன்மையாக இருப்பீர்கள். You shall be an honorable person. ஒரு குறையுமின்றி கர்த்தர் உங்களை நடத்துவார். There shall be nothing lacking in your life. நம்முடைய ஆண்டவர் அற்புதமான ஆண்டவர். Our God is a miraculous God. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். Let's all sing a known song and praise the name of the Lord. யாக்கோபின் தேவன் என் தேவன் என்று சொல்லி, அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவர் எனக்கு துணையாய் இருப்பார் என்று சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. The Lord of Jacob shall be my God and he shall be my helper. Praise the Lord. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. உணர்ந்து பாடுவோம். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர், நம்புவேன் இறுதி வரை. உணர்ந்து பாடுங்கள். நம்புவேன் இறுதி வரை. எல்லாரும் சொல்லுவோம். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர், நம்புவேன் இறுதி வரை,
நம்புவேன் இறுதி வரை. சொன்னதை செய்திடும் ஆமென். சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பன் நம்புவேன், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. நம்முடைய முற்பிதாக்கள் நம்முடைய ஆண்டவரை நம்பினார்கள், அவர்கள் வெட்கப்பட்டு போகவே இல்லை. Our forefathers trusted in the Lord and they were never ashamed. தர்மியான வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் ஆண்டவரை நம்பினால் நீங்கள் வெட்கப்பட்டு போகிறதே இல்லை. Dear children of God who is in the presence of God this morning, if you trust the Lord, you shall never be ashamed. உங்களுடைய பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு, உங்களுடைய குடும்பத்தாருக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை போதியுங்கள். To your children, to your grandchildren, to all of your household, teach the word of God. அந்நியரும் பரதேசிகளுமாக ஆபிரகாம் இந்த உலகத்திலே ஜீவித்தது போல உங்களுடைய ஜீவியத்தை நீங்கள் அர்ப்பணியுங்கள். As Abraham submitted his life as strangers and pilgrims on this earth, submit yourself into it. நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. And you shall never be ashamed. நீங்கள் பொன்னுக்கும் வெள்ளிக்கும் சீமானாய் மாறுவீர்கள். You shall be owners of gold and silver. நீங்கள் வர வர விருத்தி அடைவீர்கள். You shall prosper day by day. ரெண்டு பரிவாரங்களோடு இருப்பீர்கள். And you shall be with two camps. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. And nothing shall harm you. நம்முடைய ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார். God is a great God. பிரியமானவர்களே, வேதத்திலிருந்து இன்னொரு தகப்பனை குறித்து நான் உங்களுடைய மத்தியிலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். The children of God, I'd like to point out one more father from the Bible. இந்த தேவ மனுஷனுடைய பெயர் எப்தா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. This man of God, the father's name is Jephthah. இந்த தேவ மனிதன் கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணினானாம். And this man made a vow to the Lord. நியாயாதிபதிகளின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது நாம் அங்கே என்ன வாசிக்கிறோம்? Judges 11 chapter 30th verse says so. அப்பொழுது எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனையை பண்ணி, தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையிலே ஒப்பு கொடுத்தால் நான் அம்மோன் புத்திரனிருந்து சமாதானத்தோடு திரும்பி வரும் பொழுது என் வீட்டின் வாசல் படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும், அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்றான். In Judges 11 chapter 30th first verse says so. And Jephthah made a vow to the Lord and said, if you will indeed deliver the people of Ammon into my hands, then it will be that whatever comes out of the doors of my house to meet me when I return in the peace from the people of Ammon shall surely be Lord's, and I will offer it up as a burnt offering. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. Let the good name of the Lord be glorified. இந்த எப்தா ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான். This Jephthah prays to the Lord. ஆண்டவரே, நீர் அம்மோன் புத்திரரை என்னுடைய கையிலே ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கிறான். Lord, you must deliver the people of Ammon into my hands. என்னாலே ஒன்றும் செய்ய முடியாது. I cannot do it on my own. எனக்கு பலன் இல்லை. I don't have strength. நீர் என்னை பலப்படுத்த வேண்டும். You shall strengthen me. நீர் எனக்கு ஜெயத்தை தர வேண்டும். You shall give me victory. அப்படி நான் ஜெயம் எடுத்து சமாதானத்தோடு திரும்பி வருகின்ற பொழுது என்னுடைய வீட்டு வாசல் படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அதை உமக்கு சர்வாங்க தகன பலியாய் செலுத்துவேன் என்கிறார். Then it will be that whatsoever that comes out of the door of my house to meet me when I return in peace from the people of Ammon, surely it shall be the Lord's, and I will offer it up as a burnt offering. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார். இவன் தன்னுடைய வீட்டிற்கு வருகின்ற பொழுது அவனுடைய வீட்டில் இருந்து அவனுடைய ஒரே மகள் புறப்பட்டு வந்தாள் என்று சொல்லப்பட்டது. And the Lord gave him a victory, and when he came back to the house, his only daughter came before him. இதே அதிகாரத்திலே 35வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அவன் அவளை கண்டவுடனே தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்தானாம். The same chapter 35th verse we can read, when it came past when he saw her, he tore his clothes. ஐயோ என் மகளே, என்னை மிகவும் மனம் அடியவும் கலங்கவும் பண்ணுகிறாய் என்று சொல்லி சத்தமிடுகிறான். He shouts saying, alas my daughter, you have brought me very low, and you are among those who trouble me. அவன் கண்ணீரோடு சொல்லுகிறான், நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன்,
அதை நான் மாற்ற கூடாது என்று சொல்லி He சொல்லுகிறார். cried out saying that, for I have given my word to the Lord and I cannot go back on it. 36வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, அப்பொழுது அவள், என் தகப்பனே, நீர் கர்த்தரை நோக்கி உம்முடைய வாயை திறந்து பேசினீர் அல்லவோ, அம்மோன் புத்திரராகிய உம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் ஜெயத்தை கர்த்தர் உமக்கு கட்டளையிட்டபடியினால் உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே செய்யும் என்று சொல்லி சொன்னாள். So she said to him, my father, if you have given your word to the Lord, do to me according to what you have gone out of your mouth, because the Lord has avenged of your enemies, that people of Ammon. என்னுடைய தகப்பனே, உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடி செய்யும் என்று சொல்லி சொல்லுகிறார். She says, my father, according to the word out of your mouth, do it. கொஞ்சம் யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. Think about it, the children of God. எந்த அளவிற்கு தேவ பயத்தோடு இந்த யெப்தா தன்னுடைய மகளை வளர்த்திருக்கிறான். See how much with fear of God Jephthah has made a child grow. இன்று நம்முடைய பிள்ளைகள் சிலரை கேட்டால் என்ன சொல்வார்கள் தெரியுமா? என்கிட்ட கேட்டு பொருத்தனை பண்ணியா நீ, நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. If looking at our children, if we say something, they will say, did you ask me and make a word to the Lord? I will not do, you do it. உன் பொருத்தனைக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. There is no relationship between your woe and my woe. இந்த வேலையெல்லாம் என்னட்ட வச்சுக்காத, நீ வேணா போய் சாவு Do அப்படின்னு. not come and do any business of such sort with me. You go and die. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான மகள் என்ன சொல்லுகிறார்? உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்கு செய்யும் என்று சொல்லி சொல்லுகிறார். What do this daughter say? Do to me according to what has gone out of your mouth. அப்படியானால் அதற்கு அர்த்தம் என்ன? What is the meaning behind it? தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய மகளுக்கு யெப்தா சொல்லி கொடுத்திருக்கிறான். Jephthah taught a daughter to keep the words and walk according to the words of the Lord. தர்மியான வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறார்களா? The children of God who's listening to the voice of the Lord this morning, are your children walking according to the voice of the Lord? உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு பயந்து நடக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் சொல்லி கொடுத்திருக்கிறீர்களா? Have you taught your children that they must have the fear of God? இவர்கள் எல்லாரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அல்ல, ஆனால் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். The people on those days were not anointed, but people right now we have anointed with Holy Spirit. அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் நம்மிடத்தில் எவ்வளவா எதிர்பார்ப்பார். How much more the Lord expects from us. வஞ்சிக்கப்பட்டு போகாதிருங்கள். Do not be deceived. உங்களுடைய குடும்பத்தை சரியாக நீங்கள் நடத்துங்கள். Let your household be led in right way. உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு தேவை, தேவ பிள்ளையே. Your children are needed by the Lord. உங்களுடைய பிள்ளையை இடறுவதற்கு நீங்கள் காரணமாயிராதிருங்கள். Do not be a reason for your people, your children to stumble. உங்களுடைய பிள்ளைகளுக்காக அதிகமாய் ஜெபியுங்கள். Pray more for your children. உங்களுடைய பிள்ளைகள் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்க வேண்டும். Your children must be a witness and they must be a testimony. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. Let the good name of the Lord be glorified. இன்னொரு சம்பவத்தை நான் வேதத்திலிருந்து உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். One more thing I like to point from the Bible. யோசுவாவின் புத்தகம் Book of Joshua, 4ஆம் அதிகாரம் 4th chapter. 20வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது In 20th verse, அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what we read over here. அவர்கள் யோர்தானிலிருந்து எடுத்து கொண்டு வந்த அந்த 12 கற்களையும் யோசுவா கில்காலிலே நாட்டினான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. And those 12 stones which they took out of Jordan, Joshua set up in Gilgal. 21வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது யோசுவா சொல்லுகிறான், இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நாளைக்கு உங்கள் பிள்ளைகள் இந்த கற்கள் என்னவென்று உங்களை கேட்கின்ற பொழுது நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் என்று சொல்லி கொடுக்கிறான். In 21st verse, then he spoke to the children of Israel saying, when your children ask their fathers in time to saying, what are these stones? தொடர்ந்து இந்த அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது அவன் சொல்லி கொடுக்கிறான், ஒரு நாள் நாம் எகிப்திலிருந்து வேதனையோடு கடந்து வந்தோம். He teaches them saying that when one day we crossed over Egypt and came. சிவந்த சமுத்திரம் நமக்கு விரோதமாக வந்தது, என் ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். As the Lord your God made you cross the Red Sea. பலவிதமான பாடுகளை நாம் கடந்து வந்தோம். We crossed through different dried situations. பலவிதமான போராட்டங்களை நாம் கடந்து வந்தோம். We crossed through different problems in our life. நம்முடைய ஆண்டவர் கண்ணின் மணி போல நம்மை நடத்தினார். The Lord has protected us as apple of his eye. இறுதியாக யோர்தான் நம்மை எதிர்த்து வந்தது. And finally there was Jordan before us. கரை புரண்டு ஓடின யோர்தான்
நாம் கலங்கி நின்றோம். That Jordan was overflowing on that time. என்ன செய்வதென்று சொல்லி நமக்கு தெரியவில்லை. We don't know what to do. ஆசாரியருடைய கால் பட்டவுடனே யோர்தான் இரண்டாக பிளந்தது. நாம் உலர்ந்த வெட்டான் தரவழியாக நடந்து போனோம். When the feet of God's people was hitting Jordan, we walked in the dry land. நாங்கள் யோர்தானில் இருந்து 12 கற்களை எடுத்துக்கொண்டு வந்தோம். We brought 12 stones from Jordan. அதை இங்கே நாங்கள் கில்காலிலே அதை நட்டு வைத்திருக்கிறோம். And you have made it stand in Gilgal. ஒரு நாள் நீங்கள் இந்த கற்கள் என்னவென்று சொல்லி கேட்கின்ற பொழுது இது சாட்சியாக இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் சொல்ல வேண்டும். And one day when they ask about these stones, these shall be a testimony. அந்த கற்களை கேட்டால் என்ன சொல்லும் தெரியுமா? What will those stones say? நாங்கள் ஒரு பெரிய மலையிலே இருந்தோம். One day we were in a big mountain. பெரிய வெள்ளம் எங்களை மோதி அடித்தது. A great flood and came and hit us. நாங்கள் உருண்டு புரண்டு வந்தோம். And we rolled and came down. பெரு வெள்ளம் பல வருடங்களாக எங்கள் மேல் ஓடிக்கொண்டே இருந்தது. Flood was overflowing for many years. ஒரு நாள் பரிசுத்தவான்கள் வந்தார்கள். One day holy people of God came. தேவனுடைய பிள்ளைகள் வந்தார்கள். God's children came. அவருடைய கால்கள் இந்த யோர்தானிலே பட்டது. The feet of those people came into the Jordan. யோர்தான் வட்டான் தரையாய் மாறினது. Jordan became dry land. அவர்கள் எங்களை தோளிலே சுமந்தார்கள். And the stones was carried on their இந்த shoulders. கில்காலிலே கொண்டு நாட்டினார்கள். They made us stand in Gilgal. அவர்கள் வட்டான் தரையிலே நடந்து வந்தார்கள் என்பதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். They came through dry land and we are the testimony. தேவன் அற்புதமாய் நடத்தினார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். For the Lord has led them miraculously and we the stones are the testimony for it. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எவ்வளவு அற்புதமான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். Children of God, how much glorious thing that Lord has done in your life. பயங்கரமான சூழ்நிலையில் வருகின்ற பொழுது என் ஆண்டவர் விடுதலையை கொடுத்தாரே. Dangerous things that you have faced in your life, the Lord has given you a redemption. எவ்வளவாய் உங்களை ஆசீர்வதித்து அவர் உயர்த்தி இருக்கிறார். How much the Lord has blessed you and raised you. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சாட்சியாக எதை வைத்திருக்கிறீர்கள்? What have you left behind as a testimony to your children? உங்களுடைய பிள்ளைகள் ஸ்கூலுக்கு செல்லாவிட்டால் நீங்கள் வேதனைப்படுகிறீர்கள். For your children not going to school, you are in pain. ஆனால் சண்டே ஸ்கூலுக்கு போகாவிட்டால் வேதனைப்படுகிறீர்களா? But if your children are not attending Sunday class, are you in pain? உங்களுடைய பிள்ளைகள் நன்றாக படிக்கவில்லை என்று சொல்லி நீங்கள் வேதனைப்படுகிறீர்கள். Your children are not studying properly, you are in pain for it. உங்களுடைய பிள்ளைகள் ஜெபிக்கவில்லை என்று சொல்லி நீங்கள் வேதனைப்பட்டிருக்கிறீர்களா? Have you having any concern that your children is not praying? ஆண்டவரை நம்பின தேவனுடைய பிள்ளைகளை குறித்து வேதத்திலே படிக்கின்ற பொழுது தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகள் 10 மடங்கு சமர்த்தர்களாய் இருந்திருக்கிறார்கள். In Bible we can read in book of Daniel, the people of God, the God's children were 10 times better than other people. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரை நம்ப சொல்லிக் கொடுங்கள். அவர்கள் சமர்த்தர்களாய் இருப்பார்கள். The children of God, teach your children to believe, trust in our Lord, and they shall be better children. ஆண்டவரை நம்பின அவர்கள் மற்ற எல்லாரை காட்டிலும் புஷ்டியா இருந்தார்கள். The people who trusted the Lord before every other person over there, they were strong. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ராஜாவுடைய அரண்மனையிலே வேலை செய்வதற்கு தகுதி உள்ளவர்களாய் அவர்கள் இருந்தார்கள். And those people was worthy enough to work in the temple, in the kingdom, the palace of the king. இந்த உலகத்திலே உயர்ந்த இடத்திலே வேலை செய்வதற்கு உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவர் தகுதி உள்ளவர்களாய் மாற்றுவார். In this world, to work in the highest position of this world, the Lord shall make your children worthy for it. ஆண்டவரை நம்புவதற்கு கற்றுக் கொடுங்கள். Teach your children to trust in the Lord. கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்தாரோ அதை சாட்சியாக சொல்லுங்கள். Whatever the Lord has taught you, has done in your life, be a testimony before the children. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. Let the good name of the Lord be glorified. யோசுவா சொல்லுகின்ற பொழுது நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லுகிறார். Joshua says in this way, for me and my household we shall seek the Lord. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் யோசுவாவை போல நீங்கள் சொல்ல முடியுமா? Dear children of God, can you testify just like Joshua? உங்களுடைய குடும்பத்தை நன்றாக நீங்கள் நடத்துகிறீர்களா? Are you leading your family in the right way? எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் கர்த்தரே தேவன் என்று சொல்லி நீங்கள் சொல்ல முடியுமா? Can you say that for me and my household, for me the Lord is everything? ஏன் உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படவில்லை? Why is your children not being blessed? ஏன் உங்களுடைய பிள்ளைகளுக்கு மதிப்பெண்கள் குறைகிறது? What is the reason for your children to lose mark? நம்முடைய ஆண்டவரை ஆராதிப்பதற்கு சொல்லிக் கொடுங்கள். Teach your children to worship our Lord. நம்முடைய ஆண்டவர் எப்படி ஞானத்தை தருவார் என்று சொல்லிக் கொடுங்கள். Teach your children how much knowledge and wisdom comes from the Lord. கர்த்தர் உங்களை எவ்வளவாய்
எவ்வளவாய் உயர்த்தினார் என்று கற்றுக்கொடுங்கள். Teach your children how much God raised you up. ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுடைய பிள்ளைகளை உயர்த்துவார் தேவ பிள்ளையே. Definitely the Lord shall raise your children. ஆண்டவருடைய கரத்திலே உங்களுடைய பிள்ளைகள் இருக்கட்டும். Submit your children into the hands of the Lord. உங்களுடைய குடும்பம் ஆண்டவருடைய கரத்திலே இருக்கட்டும். Let your family be in the hands of the Lord. அவர் உங்களை வேலி அழைப்பார். The Lord shall protect you. அவர் உங்களை விருத்தி அடைய The செய்வார். Lord shall multiply you. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் கோடா கோடியாய் நீங்கள் பெருகுவீர்கள். You shall be blessed thousands upon thousands in your பொன்னுக்கும் life. வெள்ளிக்கும் சீமானாய் கர்த்தர் வைப்பார். You shall be rulers over gold and silver. வர வர விருத்தி அடைவீர்கள். You shall be prosperous day by day. ரெண்டு பரிவாரங்களை கர்த்தர் உங்களுக்கு The தருவார். Lord shall give you two camps. ஒரு நாள் நீங்கள் வெட்கப்பட்டு போகிறதில்லை. And you shall never be ashamed. ஜெப நிலையிலே நாம் எழும்பி நிற்போமாக. Let's all be on our feet நாம் together. பாடின அந்த பாடலை உணர்ந்தவளாய் நாம் பாடுவோம். Let's sing the song together that we sang அருமையான before. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை நம்பினால் நீங்கள் வெட்கப்பட்டு போகிறதே இல்லை. The children of God, if you trust the Lord, you shall not be ashamed. Praise the Lord. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை. Yes. துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் மறுபடியும் சொன்னதை செய்திடும், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். சொல்லுங்க சொன்னதை செய்திடும் தகப்பனவர். சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, 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 நம்புவேன் இறுதி வரை. அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய குடும்பத்தாருக்கு கருத்தாய் போதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்புகிறார். Dear children of God, the Lord believes that you shall teach your children diligently. ஆபிரகாம் மேல் ஆண்டவர் ஒரு பெரிய நம்பிக்கையை வைத்திருந்தார். The Lord had a great hope upon Abraham. ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைக்கு, பேர பிள்ளைக்கு எல்லாருக்கும் இதை போதித்தான். Abraham taught his children and his grandchildren ஆண்டவருடைய நல்ல நாம மகிமைப்படுவது. that the good name of the Lord be glorified. ஐஸ்வர்யம் இருந்தது, பொருட்கள் இருந்தது, இந்த உலகம் எங்களுக்கு சொந்தமானது அல்ல என்று சொல்லி அவருடைய குடும்பத்தார் அந்நியரும் பரதேசிகளுமாக அவர்கள் சுற்றி திரிந்தார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. They had gold and silver, but they embraced and confessed that they were strangers and pilgrims on the earth. ஆதலால் ஆபிரகாமுடைய சந்ததி வெட்கப்பட்டு போகவே இல்லை. Because of that, Abraham's generation was not ashamed. எப்தாவுடைய மகளை குறித்து நான் உங்களுக்கு சுட்டி காட்டினேன். We saw about Jephthah's daughter. என் தகப்பனே, உம்முடைய வாயினால் நீ சொன்னதை நிறைவேற்றும் என்று சொல்லி தன்னை அர்ப்பணிக்கிறாள். She submitted herself, saying, whatever you have committed according to something that have gone out of your mouth, do it accordingly. ஈசாக்கு ஒரு ஆட்டை போல தன்னுடைய ஜீவியத்தை அர்ப்பணிக்கிறார். Isaac submitted his life just as a lamb. உன்னை அர்ப்பணி தேவ பிள்ளையே, Submit yourself, dear children. கீழ்ப்படி தேவ பிள்ளையே. Obey. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி சொல்லுங்கள். Tell as a testimony, say, for me and my household we shall seek the Lord. வருங்கால சந்ததிக்கு சாட்சியாக நில்லுங்கள். Be a testimony for the upcoming generation. ஆண்டவர் உங்களுடைய பெயரை பெருமைப்படுத்துவார். The Lord shall make your name உங்களுடைய great. சந்ததி விருத்தி அடையும். Your generation shall. எத்தனை பேர் உங்களை ஒப்பு கொடுக்க விரும்புகிறீர்கள்? How many believe this? உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்கள். Raise your right hand. நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். Lord, we praise you, O Father. நீர் எங்களோடு கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Lord, we praise you for the good words that you have spoken in this morning. எங்களுடைய குடும்பத்தை நல்ல முறையில் நடத்துவதற்கு ஆவியானவர் உதவி செய்வீராக.
செய்வீராக. Lord, help us to lead our family in the right way. இந்த உலகம் எங்களுக்கு சொந்தமானது அல்ல என்பதை உணர்ந்து ஜீவிக்க ஆவியானவர் உதவி செய்வீராக. Lord, help us to know and understand this world does not belong to us and walk in the spiritual plane. எங்களுடைய குடும்பத்தார் எங்களுடைய பிள்ளைகள் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் அற்புதங்களாக அடையாளங்களாக இருப்பதற்கு ஆவியானவர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். For me and my household to obey to your words, let them be a testimony and miracle walking in the miracle of the Lord. Let them be in that way. எங்களுடைய முழு குடும்பமும் உம்மையே சேவிப்பதற்கு கிருபை செய்வீராக. Let the whole household look upon to you, O Father. எங்களுடைய பிள்ளைகளை வேலி அடைப்பீராக. Lord, fence guard your children. விருத்தி அடைய செய்வீராக. Multiply them, O Father. திறந்த வாசலை கட்டளையிடுவீராக. Let there be open doors in their life. தடைகளை உடைப்பீராக. All the obstacles be broken. பேரை பெருமைப்படுத்துவீராக. Let their name be great. உம்முடைய வருகையிலே காணப்படுவதற்கு இரக்கம் செய்வீராக. Let them be part of the coming of the Lord. எங்களுடைய தேசத்திற்கு சேமத்தை கட்டளையிடும். Let there be prosperity in the nation. இந்த பெருந்தொற்று ஒன்றுமில்லாமல் போகட்டும். Let this pandemic be removed from the எங்களுடைய nation. பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். Protect our people. உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து விருத்தி அடைய செய்யும். Bless our people and multiply them. சகல துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். All glory and honor to be to your name. சர்வ வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In the name of the omnipotent Jesus we pray. ஆமென். Amen. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்று சதா காலம் நம் அனைவரோடும் கிறிஸ்துவின் வரையபரியந்தம் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. Hallelujah. God bless you.